இல்லந்தோறும் பாரத தாய் யோக சுபா குழுவில் பயணிக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஐயா! வேற என்னமோ கொடைச்சலுக்கு சொல்றேன்னு சொன்னீங்க ஐயா. நீங்க சொன்னது நேத்து சொன்னது செய்து பார்த்தோமாங்க ஐயா. அடடடடடட! எங்க வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருந்தவருல இப்ப முழிச்சிட்டு இருக்காரு நைட்டு ஃபுல்லா. நல்லா இருக்குதுங்க ஐயா. வாழ்க ஐயா உங்களுக்கு. நன்றிங்க ஐயா உங்களுக்கு. சரி, சரி. எல்லாரும் நல்லா இருந்து அ வாழ்ந்தா மட்டும் பத்துமா? அ நல்ல அனுபவம் நல்லா அனுபவிக்க வேண்டாமா? எல்லாம் அனுபவிங்க, நல்லா இருங்க. அ இப்போ இன்னைக்கு இந்த குடைச்சல் எல்லாம் போகணும்னா, ஒரு மருந்து சொல்றேன். நல்ல எளிய மருந்து. நீங்க தான் எளிய மருந்து தாங்க சொல்றீங்க. நாங்க அத செஞ்சு சாப்பிட்டுக்கிறோங்கய்யா. நல்லா இருக்குறேங்கய்யா. சொல்லுங்கய்யா. இந்த குடைச்சலுக்கு நம்ம வேப்ப மரம் தான் நெறைய இருக்கே. அந்த வேப்ப மரத்துல கொழுந்த கிள்ளிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொழுந்த கிள்ளிக்கோங்க. அது கூட மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா மைய மாரி அம்மிக்கல்ல வச்சு அரைக்கணுங்க. அரைச்சு அத ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ளுக்கு சாப்பிடுங்க. ஐய! கசக்குமேய்யா! ஆமா. மசிர்ந்து என்ன கசக்காம என்ன இனிக்குமா? மருந்து கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். சாப்பிடுங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. சாப்பிடுறேங்கய்யா. அந்த உள்ளுக்கு சாப்பிட்டு, அத எங்கெங்க உங்களுக்கு அந்த ம் அந்த உடம்பு எரியுது, வலின்றீங்களா, அங்க லேசா தொடச்சு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லுங்க. அ வெயில் இருந்தீங்கன்னா, சரி அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன செய்றீங்கன்னா, சீரகத்த நைட்டே ஊற வச்சு, தண்ணீல ஒரு 3 லிட்டர் தண்ணீல, அந்த தண்ணிய எடுத்து தாகம் அடிக்கும் போதெல்லாம் குடிச்சிட்டு வாங்க. இது எல்லாமே போயி, உடம்புல அந்த வைரஸ் கிருமிக, நச்சுத்தன்மை எல்லாம் போயி, உடம்பு நல்லா வெடுக்குன்னு இருக்கும். ஐயா! ரொம்ப நல்லதுங்கய்யா. நாங்களும் வெடுக்கு துடுக்குன்னு இருக்கிறோங்கய்யா. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.